ஒரு நல்ல இளைஞன், படிப்பிலே படு சுட்டி, அதாவது முதல் மதிப்பெண் தான், எல்லா வகையிலேயும் முதல் மதிப்பெண், பள்ளியிலே முதல் மதிப்பெண், கல்லூரியிலே முதல் மதிப்பெண், அவன் எங்கு போனாலும் நல்ல மதிப்பெண்களை எல்லாம் பெற்றிருக்கிற நல்ல திறமசாலியான ஒரு இளைஞன். ஆனால் அந்த அளவுக்கு அவன் வசதியான வீட்டு பிள்ளை அல்ல, ஒரு ஏழையின் மகன். ஆனா படிப்பிலே படு சுட்டி படு கெட்டி. இந்த இளைஞன் ஒரு வேலைக்கு விண்ணப்பம் போட்டிருக்கிறான், நேர்முக தேர்வுக்கு போகிறான். அந்த நேர்முக தேர்வில் இருக்கிற அந்த தேர்வு செய்கிறவர் அவனுடைய மதிப்பெண்களை எல்லாம் பார்த்து பிரமித்து போகிறார். அந்த பையன் அவ்வளவு மதிப்பெண் பெற்றிருக்கிறான். ஆனால் அவனுடைய தோற்றத்தை பார்த்தால் அந்த வறுமையின் சாயல், வறுமையின் நிழல் அவனிடத்திலே தெரிகிறது. அவர் மெல்ல கேட்கிறார், தம்பி, இவ்வளவு உயர்ந்த படிப்பு நீங்கள் படித்திருக்கிறீர்கள், நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கிறீர்கள், இத்தனை மதிப்பெண்களை பெறுகிற அளவு நீங்கள் திறமைசாலி என்பதை பார்க்கிற போது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய அலுவலகத்திலே நான் மேலாளர், அதாவது மேனேஜர், நிர்வாகம் செய்கிற மேலாளர் பதவிக்கு ஆள் தேடிக்கொண்டிருக்கிறேன். அதற்கு தேவையான எல்லா கல்வி தகுதியும் உண்மையிலேயே உங்களிடத்தில் இருக்கிறது, நிறைய மதிப்பெண்களை பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் என் மனதிலே ஒரு சந்தேகம் எனக்கு நெருடுகிறது, உங்களிடத்திலே கேட்கலாமா என்று அந்த விண்ணப்பம் இந்த தேர்வு செய்கிறவர் கேட்கிறார். சொல்லுங்கள் ஐயா, நீங்கள் எப்படி இந்த பணம் கட்டினீர்கள்? இந்த படிப்பெல்லாம் படிப்பதற்கு நிறைய பணம் செலவாகும், நீங்கள் எப்படி பணம் கட்டினீர்கள்? உங்களுக்கு ஏதாவது கல்வி உதவித்தொகை கிடைத்ததா? வெளியிலிருந்து கல்வி உதவித்தொகை பெற்று நீங்கள் இந்த படிப்பை எல்லாம் படித்தீர்களா என்று கேட்கிறார். இல்லை ஐயா, அப்படி பெறுவதற்கான வாய்ப்பு எனக்கு இல்லை, எனக்கு சில சிக்கல்கள், அதனாலே நான் அத்தகைய கல்வி உதவித்தொகை வெளியில இருந்து பெறுகிற வாய்ப்பு எனக்கு இல்லை. அப்படியானால் உங்களுடைய தந்தையார் வசதியானவரா? இந்த பணமெல்லாம் கட்டுவதற்குரிய அளவுக்கு வசதியானவரா? எப்படி கட்டினார் இந்த சம்பளத்தை எல்லாம் என்று கேட்டார். ஏன்னா நேர்மையானவரா என்று தெரியாமல் எப்படி மேலாளர் வேலைக்கு ஒருவர் எடுக்க முடியும்? உங்கள் தந்தை எப்படி இந்த பணத்தை கட்டினார்? அந்த இளைஞன் தலை குனிந்து கொண்டு சொல்கிறான், எனக்கு 2 வயது இருக்கும் போதே என் தந்தை இறந்து போய்விட்டார், எனவே என் தந்தை இந்த சம்பளத்தை எல்லாம் கட்டவில்லை. அந்த தேர்வு செய்கிறவர் இன்னும் அதிர்ச்சி ஆகிறார். ஏன்னா ஆச்சரியம், கல்வி உதவித்தொகை பெறவில்லை, தகப்பனாரும் உயிரோடு இல்லை, ஆனால் பெரிய படிப்பு படித்திருக்கிறீர்கள், நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கிறீர்கள், இதற்கு நிறைய பணம் கட்டியிருக்க வேண்டும், பிறகு எப்படி நீங்கள் இந்த சம்பளத்தை எல்லாம் உங்களாலே கட்ட முடிந்தது? எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா? உங்கள் வாழ்க்கையில இட் இஸ் வெரி பர்சனல், நான் உங்களுக்கு கேட்கக்கூடாது, நீங்கள் சொல்லலாம் என்றால் சொல்லுங்கள். லேசா கண் கலங்கி கொண்டு அந்த இளைஞன் சொல்லுகிறான், என் தாய் என்னை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என்று உறுதி பூண்டாள். இளம் வயதிலேயே கணவனை இழந்து அவள் வாழ்ந்தாலும் என் மீது வைத்த நம்பிக்கையை அவள் இழக்கவில்லை. நான் நன்றாக படிப்பேன் என்று நம்பினாள். அவள் பட்ட கஷ்டங்கள் ரொம்ப அதிகம். பல வீடுகளிலே போய் 10 பாத்திரங்கள் தேய்ப்பாள். அதிக படிப்பறிவு இல்லை, அவளாக ஒரு வேலைக்கு போக முடியாது. எனவே ஒரு 7-8 வீடுகளில் போய் அவள் கடினமாக உழைத்து வேலை செய்வாள். அந்தந்த வீட்டு வேலைகளிலே துணி துவைக்க வேண்டிய வேலைகள்லாம் வருகிற போது சில துணிகளை வீட்டிலே எடுத்துக்கொண்டு வந்து வீட்டிலே இரவெல்லாம் கூட அவள் துணி துவைப்பாள். அப்படி கூடுதலாக துவைப்பதன் மூலமாக அவளுக்கு கூடுதலாக காசு கிடைக்கும். என்னை படிக்க வைப்பதற்காக என்னுடைய தாயார் நிஜமாகவே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறார் ஐயா, நிறைய உழைத்திருக்கிறார். நான் இப்போது இந்த வேலை கிடைத்து சம்பளம் பெற்றால் என் தாய் அவ்வளவு மகிழ்ச்சி அடைவார் என்று தன் வாழ்க்கையை ஒளிவு மறைவில்லாமல் அந்த இளைஞன் பேசுகிறார். அந்த அதிகாரி அவனை பார்த்து கொண்டே இருந்தவர் சொல்லுகிறார், சரி, உங்கள் தாய் வீட்டு வேலை செய்வார், பல வீடுகளில் போய் 10 பாத்திரங்கள் எல்லாம் தேய்ப்பார், பாத்திரங்கள் கழுவுகார் என்று சொல்லுகிறீர்கள், துணிகளை வீட்டிலே எடுத்துக்கொண்டு வந்து துவைப்பார் என்று சொல்லுகிறீர்கள், என்றாவது நீங்கள் உங்கள் தாயாருக்கு உதவியாக துணி துவைத்து கொடுத்தது உண்டா என்று கேட்கிறார். அந்த இளைஞன் கொஞ்சம் தடுமாறுகிறான். நான் படிக்க வேண்டும் என்று நிறைய பாடம் இருக்கும், எனவே நான் படித்துக் கொண்டிருப்பேன், என் தாயாருக்கு உதவி செய்வது எனக்கு தோன்றவில்லை, நான் அப்படி செய்யவில்லை, நான் அவர் கஷ்டப்படுகிற போது போய் உதவி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கே வரவில்லை, நான் போயிருந்தாலும் என் தாய் வேண்டாம் என்றுதான் சொல்லி இருப்பார், அவர் நான் படி 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 என்று சொல்லுவாரே ஒழிய என்னை அவர் வேலை செய்ய கூட அனுமதித்திருக்க மாட்டார், அவ்வளவு அன்பு உடையவர் என்னுடைய தாய். சரி தம்பி, நீ சொல்வதெல்லாம் சரி, நீ கேட்டாயா அம்மா நான் துணி துவைத்து தருகிறேன் என்று என்றாவது நீ கேட்டிருக்கிறாயா? நீ உதவி செய்திருக்கிறாயா? அந்த இளைஞனுக்கு பொய் சொல்லுகிற வழக்கம் இல்லை. இல்லை ஐயா, மன்னிக்கவும், நான் உதவவில்லை. சரி, எனக்காக நீங்கள் ஒரு காரியம் செய்ய முடியுமா? என்ன? இன்று நீங்கள் வீட்டுக்கு போன உடனே இன்று இரவு உங்கள் தாயாரிடத்துல அந்த உழைத்து 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 ஒடாய் தேய்களை பன்னீர் விட்டு கழுவி சுத்தம் செய்ய முடியுமா?
அந்த தாய்க்கு ஒரு நன்றி அறிவிப்பாக அந்த கைகளை நீங்கள் பன்னீர் விட்டு கழுவி சுத்தம் பண்ணிக்கொள்ள முடியுமா? அந்த தாயின் கைகளுக்கு நீங்கள் தரக்கூடிய மரியாதையாக. அந்த இளைஞன் எழுந்து கும்பிட்டு சொல்லுகிறான், எனக்கு இதுவரை தோன்றவில்லை, நீங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள், நான் கண்டிப்பாக செய்கிறேன், இதை செய்துவிட்டு நாளை வந்து என்னை பார் என்று சொல்லிவிடுகிறார் அந்த வேலைக்கு நியமிக்க வேண்டிய அந்த அதிகாரி. இவன் இரவு காத்திருக்கிறான். தாயார் வருகிறாள். வந்த பிறகு மெல்ல தாயின் அருகில் போய் அன்பாக அமர்ந்து கொண்டு, அம்மா கை நீட்டு என்று கேட்கிறான். அவள் நீட்டிய போதுதான் அந்த கைகளை முதல் முறையாக கூர்ந்து பார்க்கிறான். வெடிப்பு, புண், அந்த துணி துவைத்து துவைத்து சோப்பினுடைய காரம் ஏறி ஏறி வெள்ளையாக இதழ் இதழாக செதில் செதிலாக தீந்து போயிருக்கிற அந்த தாயினுடைய கரங்கள். எனக்கு தெரியல எத்தனை பிள்ளைகள் தங்கள் தாய் தனக்காக என்ன கஷ்டப்பட்டாள் என்று என்றாவது ஒரு நாளாவது அந்த தாமரை கைகளை திரும்பி பார்த்திருப்பார்களா எனக்கு தெரியவில்லை. இது வலைத்தளத்தில் நான் படித்த ஒரு நிகழ்வுதான் என்றாலும் அது ஒரு ஆழமான ஒரு அனுபவம். அந்த பள்ளங்களுக்கிடையில் தான் பாதுகாப்பாக பதுங்கி இருப்பதை அந்த பிள்ளை புரிந்து கொண்டான். தாயின் கையில் ஏற்பட்டிருக்கிற வெடிப்புகளுக்கு இடையில் தன் எதிர்காலம் பதுங்கி இருப்பதை அவன் பார்க்கிறான். அம்மாவுடைய கை இவ்வளவு புண்பட்டு போயிருக்கிறதே என்று பார்த்தவர் அந்த கைகளை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டு அழத் தொடங்கி விட்டார். அம்மா, நீ எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாய், அம்மா எனக்காக நீ எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறாய், உன் கையெல்லாம் புண்ணாகி இருக்கிறதே, ஒரு நாள் கூட நான் இதை பார்த்ததில்லையே, இந்த கைகளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றவே இல்லையே அம்மா என்று சொல்லிவிட்டு, அம்மா இந்த கைகளை நான் பன்னீர் விட்டு கழுவி நான் இன்றைக்கு இந்த கைகளுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். அம்மா சொன்னால், போட, இது வேலை இல்லை உனக்கு, எனக்கு எவ்வளவோ வேலை இருக்கிறது, துணி துவைக்க வேண்டி இருக்கிறது, நீ போ, நீ வேற ஏதாவது வேலை இருந்தால் செய் என்று சொல்கிறாள். இல்லை அம்மா, அந்த கைகளை அவன் வற்புறுத்தியதால் தாய் அனுமதிக்கிறாள். அதை தடவி கொடுத்து பன்னீர் விட்டு கழுவி அந்த கைகளை கண்களில் ஒற்றிக்கொண்டு அவன் யோசிக்கிறான், எத்தனை ஆண்டுகள் நான் படித்துக் கொண்டே இருந்திருக்கிறேன், நீ சம்பளம் கட்டிக் கொண்டே இருந்திருக்கிறாய், அதற்காக இந்த கைகளை எப்படி புண்ணாக்கி இருக்கிறாய் என்று அந்த கைகளை பார்த்து கண்களில் ஒற்று கண்ணீர் விட்டுவிட்டு, அம்மா இன்றைக்கு நீ துணி துவைக்க கூடாது, அந்த எல்லா துணிகளையும் நான் துவைப்பேன் என்று சொல்லி அந்த இளைஞன் போய் அந்த இரவு அந்த துணிகளை எல்லாம் துவைத்து எல்லாம் முடித்து விட்டு படுத்து விட்டான். மறுநாள் நேரடியாக காலையிலே அந்த அலுவலக அந்த அதிகாரியை போய் பார்க்கிறான். அவரை நன்றியோடு வணங்கி, எனக்கு ஒரு புதிய ஞானோதயம் உங்கள் மூலம் கிடைத்தது, நான் வேலை கிடைக்கிறதோ இல்லையோ அதை பற்றி கவலைப்படவில்லை, உங்களுக்கு நன்றி சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என்றார். சரி, என்ன நடந்தது? அந்த கைகளை கழுவினேன், அந்த கைகளின் காயங்களை பார்த்தேன், என் பாவங்களை கழுவ முடியாது என்று தெரிந்து கொண்டேன், எனக்காக என் தாய் இழந்த இழப்புகள் எத்தனை பெரிய இழப்புகள் என்று எனக்கு புரிந்து விட்டது, நான் எவ்வளவு சோம்பேறியாக இருந்திருக்கிறேன், என் தாய்க்கு செய்ய வேண்டிய உதவியை செய்யவில்லையே என்று வருந்தினேன், எனக்காக அவள் பட்ட எல்லா கஷ்டங்களையும் நான் திரும்ப யோசித்து பார்த்தேன். அவர் சொன்னார், அந்த சம்பவத்துக்கு பிறகு உனக்குள் ஏற்பட்ட நிகழ்வுகளை சொல்ல முடியுமா? ஒன்று, என் பொருட்டு என் தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாள் என்பதை நான் ஆழமாக நன்றாக விளங்கிக் கொண்டிருக்கிறேன். 2, நான் உழைக்கவில்லை, சோம்பேறியாக இருந்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டிருந்திருக்கிறேன். 3, அவருடைய அந்த உழைப்பை நான் வாங்கி செய்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு நானே அந்த வேலையினை செய்ய தொடங்கினேன். பிறகு அந்த வேலையை செய்கிற போதுதான் ஒரு உண்மையை புரிந்து கொண்டேன். என்ன? ஒரு வேலையை முழுமையாக எடுத்து செய்து முடிப்பது என்பது எவ்வளவு கஷ்டம் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். ஒரு வேலையை தொடங்குவது சுலபம், ஆனால் ஏற்றுக்கொண்ட வேலையை முழுமையாக செய்து முடிப்பது என்பது எவ்வளவு கஷ்டம் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இது எல்லாவற்றையும் விட ஒரு பெரிய ரகசியம் ஐயா. நான் என் தாயாரிடத்திலே பாராட்டி அந்த கைகளை கண்களில் ஒற்றி நான் நன்றி சொன்ன போது என் தாய் குலுங்கி குலுங்கி அழுதாள், ஒரு ஆனந்தமான ஒரு சிரிப்பு சிரித்தாள், என்னை கட்டி அணைத்துக் கொண்டு ஒரு முத்தம் கொடுத்தாள். என்னை பார்த்து மகனே என்று என் தாவாக்கட்டையை தடவி நான் பாராட்டுவதை, அவள் உழைப்பை நான் ரசித்து பாராட்டி நன்றி சொல்லுகிற போது அவள் அத்தனை ஆனந்தம் அடைந்தாள். அவள் அடைந்த ஆனந்தத்தை இதுவரை நான் வாழ்க்கையிலே வேறெங்கும் பார்த்ததில்லை. எனவே பிறர் நம் பொருட்டு எவ்வளவு உழைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டேன். நாம் உழைப்பது எவ்வளவு கஷ்டம் என்று புரிந்து கொண்டேன். அந்த உழைப்புக்கு நன்றி சொல்லுகிற போது, அந்த உழைப்பை மதிக்கிற போது அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதை பார்த்து நான் புரிந்து கொண்டேன் என்ற உடனே அந்த அதிகாரி சொல்லுகிறார், யூ ஆர் அப்பாயிண்டட், நீ நியமிக்கப்பட்டிருக்கிறாய். ஏன்? மேனேஜர் என்ற மேலாளராக வருகிறவனுக்கு முதலில் தெரிய வேண்டிய விஷயம் வேலை செய்வது எவ்வளவு கஷ்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிறர் செய்கிற வேலையை பாராட்டு தெரிய வேண்டும். அப்படி பாராட்டுகிற போது அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அப்படி உழைக்கிறவர்களுக்கு நன்றி சொல்ல தெரிய வேண்டும்.
இது எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சம்பவம் பாருங்கள். நமக்கு ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரர் கூட ஒரு உதவி செய்திருக்கலாம். இறங்கும் போது நம்முடைய பெட்டியை எடுத்து அவர் கீழே வைத்திருக்கலாம். அது அவர் செய்ய வேண்டிய வேலை என்று ஒன்றில்லை. நீங்கள் எனக்காக இந்த பெட்டியை எடுத்து வைத்தமைக்கு நன்றி என்று சொல்லி பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே உறவுகளுக்குள் அப்படி சொல்ல முடியுமா? கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு நன்றியை வாய் திறந்து சொல்ல வேண்டும் என்பது இல்லை. நன்றியை கண்கள் மூலம் வெளிப்படுத்தலாம், ஒரு அன்பான பிடிப்பின் மூலம் வெளிப்படுத்தலாம். எவ்வளவு பெரிய காரியம் நீ செய்திருக்கிறாய் என்பதை இன்னொரு இடத்திலே சொல்லுகிற போது அவர்கள் அதை புரிந்து கொள்ளும்படியாக மறைமுகமாக வெளிப்படுத்தலாம். எனவே பிறருடைய உழைப்பை முதலில் மதிப்பதற்கு தெரிய வேண்டும். நாம் யாரையாவது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி கொண்டிருக்கிறோமா என்பது பற்றி கவலைப்பட வேண்டும். அவர்களோடு அந்த உழைப்பை நாம் சேர்த்து உழைத்திருக்கிறோமா என்று யோசிக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட முக்கியம், பிறரது உழைப்பை மதித்து நன்றி சொல்வதற்கு மேலே இருக்கிறவர்கள் பழக வேண்டும். பல மேலாளர்கள் தன் கீழே வேலை பார்ப்பவர்கள் தான் சொல்வதை செய்வதில்லை என்று குற்றம் சாட்டுகிறார்கள், கோபப்படுகிறார்கள், எரிச்சல் அடைகிறார்கள். பிழை எங்க இருக்கிறது தெரியுமா? தன் கீழே இருப்பவர்கள் ஒவ்வொரு வேலை செய்கிற போதும் அதை அக்னாலஜ் செய்வது, ஏற்றுக்கொள்வது, அதை கண்டு சந்தோஷப்படுவது, அவர்களுக்கு நன்றி சொல்வது, முடிகிற போது பாராட்டுவது. 10 பேருக்கு மத்தியில் இருக்கிற போது இவர் என்ன அழகாக அந்த காரியம் செய்வார் தெரியுமா, இவர் என்ன அழகாக இந்த வேலை செய்திருக்கிறார் தெரியுமா என்று பிறருக்கு மத்தியில் பாராட்டுவது. இவையெல்லாம் மேலாண்மை என்ற ஏலுக்கு வர விரும்புகிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அன்புபூர்வமான ஒரு செய்திதான், ஆனாலும் அதை நீங்கள் நிர்வாக இயலுக்கும் பயன்படுத்த முடியும் என்று அந்த செய்தியை படித்த போது நான் புரிந்து கொண்டேன்.